வணக்கம் நேயர்களே. மீண்டும் ஒரு நன்னாள்ல உங்க எல்லாரையும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னடா ஒரு நன்னாள்னு சொல்றேனே அப்படின்னு என்ன விசேஷம் தானே பாக்குறீங்க? ஒரு நாளை விசேஷமாவும் விழா கோலமாவும் மாத்துறது நம்ம கையில தாங்க இருக்கு. நல்ல எண்ணங்களோடையும் கடவுள் நம்பிக்கையோடையும் நம்ம வாழ்க்கை நடத்தினோம்னா குழப்பங்கள் குதூகலமா மாறும், சங்கடங்கள் சந்தோஷமா மாறும், மன கஷ்டங்கள் மகிழ்ச்சியா மாறும். உங்க ஜாதக ரீதியான அனைத்து பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காகவும் உங்களோட மனக்குழப்பத்தை போக்குறதுக்காகவும் நம்ம அரங்கத்துக்கு யதார்த்த ஜோதிடர் செல்வி அவர்கள் வந்திருக்காங்க. அவர்களுடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ வாரம் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் சார். போன வாரம் சுவாதி நட்சத்திரத்தை பத்தி பார்த்தோம். இந்த வாரம் விசாக நட்சத்திரத்தை பத்தி பார்க்கலாம். விசாக நட்சத்திரத்துக்காரர்கள் பார்த்தீர்கள் என்றால் விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் துலா ராசியை சார்ந்தவர்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் சார்ந்தவர்கள் விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள். விசாக நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்றால் பெரிய அளவுக்கு ஆசிரியர்களாகவும் இந்த ஜோதிடம் மற்ற விஷயங்களில் வேத பாடத்திலெல்லாம் பெரிய நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருப்பதில் சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரத்தில் பிரபலமாக இருப்பார்கள். அடுத்தது பல விதத்தில் சாஸ்திர சம்பிரதாயங்கள் நம்பிக்கை உள்ளவர்கள். அதே சமயம் பார்த்திங்கன்னா இது கஸ்பு என்று சொல்லக்கூடியதுனால் 2 ராசியில் வரக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் என்பதனால் சிலர் கோழைகளாகவும் பயந்தவர்களாகவும் இருப்பார்கள். சிலர் எதிர்க்கெடுத்தாலும் பார்த்தீர்கள் என்றால் வீரமாகவும் ஆவேசப்படுபவர்களாக இருப்பார்கள். ஏன்னா ஒரு விசாக நட்சத்திரத்துக்கும் ஒரு விசாக நட்சத்திரத்துக்கும் டிஃப்ரென்ஸாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். அதனால தான் இந்த ராசியில் மாற்றங்கள், அதாவது சுக்கிர ஆதிக்கத்தில் இருக்கின்ற 3 பாதத்தில் இருப்பவர்கள் வேறமைப்பிலும், அதாவது செவ்வாயுடைய அமைப்பான விருச்சகத்தில் இருப்பவர்கள் வேறு அமைப்பிலும் இருப்பார்கள். ஆக மட்டத்தில் விசாக நட்சத்திரக்காரர்கள் பெரிய அளவுக்கு மந்திரி பிரதானிகள், சமுதாயத்தில் பெரிய மக்களாக, வியாபாரத்தில் பெரிய கொடிக்கட்டி பரப்பவர்களாக எல்லாம் இருப்பார்கள். எதுவாக இருந்தாலும் விசாக நட்சத்திரத்துக்காரர்களுக்கு எப்பயுமே ஒரு மகான்களின் அனுகூலம் என்றைக்குமே பெரிய அளவுக்கு நல்லது. ஏதாவது ஒரு மகான்களை வைத்துக்கொள்வது ஒரு வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் நிச்சயமாக ஏற்படும். அந்த மகான்களை தேர்ந்தெடுப்பது நீங்களாக தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஜோதிடர்கள் கூறியோ இல்லை மற்றவர்கள் கூறியோ சொல்வதை விட பெரிய அளவுக்கு குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் சொல்லலாம், பெற்றோர்கள் சொல்லலாம், அவர்கள் கூறுகின்றபடி மகான்களை தேர்ந்தெடுத்து கொள்வது உங்களுக்கு பெரிய அளவு பாதுகாப்பு கேடயமாக விளங்கும். அதே சமயம் விசாக நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுதும் அவர்களுக்கு நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, மன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, குழப்பங்கள் வந்தாலும் சரி, திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்ய கொடிமர நமஸ்காரம் செய்ய அந்த சூர சம்மாரம் பெற்ற அந்த திருத்தலத்தில் திருச்செந்தூருக்கு இவர்கள் ஒரு வாட்டியும் அடிக்கடிக்கு இவர்கள் செல்வது இவர்களுக்கு தொழிலுக்கும் மற்ற விஷயத்திற்கெல்லாம் அவரை ஒரு பார்ட்னராக நினைத்து கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இவர்களுக்கு பெரிய அளவு ஏற்றத்தையும் பெரிய அளவு அனுகூலம் கிடைக்கும். எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட சுபகாரியம் இருந்தாலும் விசாக நட்சத்திரக்காரர்கள் சென்று வரக்கூடிய பலம் பெறக்கூடிய இடம் என்று பார்த்தீர்கள் என்றால் திருச்செந்தூர் தான். இந்த திருச்செந்தூர் அபிஷேக விபூதி இவர்களுக்கு தினமும் அது எப்படி உணவு முக்கியமோ அதுபோல் அந்த அபிஷேக விபூதியை வைத்து கொண்டு வருவதன் மூலமாக பெரிய அளவு வெற்றிகளை நிச்சயமாக பெற முடியும். அதே போல் எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் வெயிலை கண்டு பனி போல் உருகி போய்விடும் என்பதற்கு திருச்செந்தூரை சரணாகதி அடைவதே விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு யோக பலன். சார், அதுக்கு இப்போ நம்ம இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, பேசிட்டு வந்தாங்க. வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? மேடம், நான் கோயம்புத்தூர்லேருந்து ஜெயஸ்ரீ பேசுகிறேன். அம்மா, நீங்கள் உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லி சார் இருக்காங்க, அவங்க கிட்ட சந்தேகங்களை கேட்டுக்கலாம். சரிங்கம்மா. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். என்னோட தங்கச்சியில விசுலட்சுமிக்காக கேட்கணும் சார். அவ மே 23, 98 பிறந்தா. சரி. அவ மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். 98 அம்மா? 98 சார். இப்போ 17 வயசா? ஆமா சார். சரி, என்ன வேணும்? அஸ்வினி நட்சத்திரம். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம், கன்னியா லக்னம். சரி, சுக்கிர தசை நடக்குது இப்போ? ஆமா சார். சொல்லுங்க சார். அவளுக்கு வயிற்றுல அந்த நீர்க்கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. அதனால மாதவிலக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு சார். அதனால வெயிட்டும் ரொம்ப ஓவர் வெயிட் கெயின் பண்ணிட்டா. ரொம்ப ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால அதுக்கு ஒரு தீர்வு சார். இது ஒன்றும் இல்லைம்மா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்குதுன்னா அவங்க பிறந்த காலத்தில் இருக்கிற சனியின் பாதிப்பு அந்த மாதிரி ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து பாதகமான இடத்துல இருக்கக்கூடிய ஸ்தானம் தான் அந்த சனியுடைய அமைப்பு. கண்டிப்பாக சனிக்கிழமை சிவன் கோயிலுக்கு நல்லெண்ணெயை தீபமாக கொடுத்துட்டு வர்றதோட வில்வத்தை கொடுத்து அர்ச்சனை பண்ண பெரிய அளவுக்கு அனுகூலமும் நல்ல அமைப்பு வரும். திருக்கடையூர் அபிராமி சன்னிதானத்துக்கு சென்று மார்க்கண்டேயர் வழிபாடுபடுவதோட அபிராமியை வழிபாடு பண்ணுறதோட அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடலான 24வது பாடல்
அந்த பாடல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பாடல். அந்த 24வது பாடலும் 40வது பாடலும் பயபக்தியோடு இவங்க தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே வர வர இந்த ஹார்மோன்ன்ற குறைபாடுகள் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கிறத கண்கூடாக பார்க்கலாம். இவர்கள் ரெகுலராக செய்யக்கூடிய பரிகாரம் வந்து சனிக்கிழமை வில்வ இலையுடன் நல்லெண்ணெய் தீபம் வந்து சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு சென்று விட்டு ஏற்றிவிட்டு வருவதுடன் ஏகவில்வம் சிவார்ப்பணம் என்று சொல்வார்கள். அதோடு பார்த்திங்கன்னா ருத்ரம் சமக்கம் அல்லது சிவஸ்துதி போன்ற பாடல்களையும் அல்லது ஏதாவது வந்து சிவனை பற்றி ஏதாவது காயத்ரியை தொடர்ந்து 11 முறை தினமும் சொல்லி கொண்டு வர வர பெரிய அளவுக்கு மருந்து மாத்திரைகள் நல்ல மருத்துவர்கள் கிடைத்து இந்த நோயின் உபத்திரம் படிப்படியாக குறைஞ்சிருமா. நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் திருச்சி ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜெயலட்சுமி பேசுறேன் மேடம். யாருக்குமா சந்தேகங்களை கேட்கணும்? எங்க வீட்டுக்காருக்காக கேட்கணும் மேடம். அவங்களோட எங்க பையனுக்கும் கேட்கணும் மேடம். அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லி சார் இருக்காங்க, அவங்க கிட்ட சந்தேகங்களை கேட்கலாம். ஃபர்ஸ்ட் சொல்லுங்கம்மா, யாருக்காவது ஒருத்தருக்கு முதல்ல சொல்லுங்கம்மா. சரிங்க. எங்க வீட்டுக்காரு 24/11/56 பிறந்திருக்காரு சார். சரிங்கம்மா. 56ஆமா? 56ங்க சார். 59 வயசு இல்லைங்களா? ஆமாங்க சார். சரி. கடக ராசி, ஆயில்ய நட்சத்திரம், மேஷ லக்னம் சார். அவர் வங்கியில வேலை பார்க்கறாருங்க சார். அவர் ரிட்டையர் ஆகுறது நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல்ல ரிட்டையர் ஆயிடுவாங்க சார். சரி. அவர் நல்லபடியா ரிட்டையர் ஆகணுங்க சார், எந்த வித பிரச்சனையும் இல்லாம. அவர் ரொம்ப நல்ல டைப்புங்க சார், ரொம்ப நல்ல டைப்புங்க சார். சரி. ஆனா ரொம்ப ஒரு மாதிரி இந்த ரெக்கவரி அது இதுன்னு ரொம்ப அவருக்கு டார்ச்சலா இருக்குங்க சார். மன பயம் இருந்துகிட்டே இருக்குங்க சார் அவருக்கு. நீங்க அவரை என்ன பண்ண சொல்லுங்கம்மா, இந்த மாதிரி பயம் நீங்கிறதுக்கு அவருக்கு வந்து இப்போ நடக்கிற அந்த தசாபத்தியுடைய வீரியமும் இந்த கடகத்துக்கு உண்டான அமைப்புக்கு உண்டான பாதிப்பும், சனி வந்து கடகராசிக்கு நிற்கக்கூடிய ஸ்தான பலத்துக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும். அதோடு வந்து கண்டிப்பாக வந்து எல்லா விதத்துலையும் சிரமம் இல்லாமல் நல்லபடியாக வர்றதுக்கு முதல்ல வந்து திருவெண்காடு அகோரமூர்த்திக்கு போயிட்டு வர சொல்லுங்கம்மா. திருவெண்காடு அகோரமூர்த்திக்கு போயிட்டு திருவெண்காடில் புதஸ்தலத்தில் போயிட்டு புதனுக்கு வழிபாடு செய்கிறதோட பசுனை வழிபாடு செய்கிறதோட அகோரமூர்த்திக்கும் தரிசனம் முடிச்சுட்டு திருநள்ளாறில் போயிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு சனி பகவானை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டாவே போதும். முடிந்த அளவுக்கு சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு வர்றது பெரிய அளவுக்கு அனுகூலம் வரும். இந்த 2 பரிகாரம் பண்ணாவே போதும். மேலும் வந்து எந்த விதத்துலையும் பாதிப்பு இல்லாமல் இருக்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் சன்னிதானத்துக்கு சனிக்கிழமை போயிட்டு பசுனை தீபம் ஏற்றிட்டு வர சொல்லுங்கள். ஒரு பிரச்சனையும் வராது. புதன்கிழமை மாதத்துக்கு ஒரு புதன்கிழமை மட்டும் பெருமாள் தாயார் கோயிலில் இருக்கிற பெருமாள் தாயாருக்கு 33 வெண்தாமரையோ அல்லது தாமரை மலரோ கொடுத்து அர்ச்சனை பண்ண சொல்லுங்கம்மா. நல்லபடியாக அவர் வந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு இந்த எளிய வகை பரிகாரம் உதவுமா. நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. சார், இன்னொரு நேயர் இருக்காங்க. வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் சேலத்துலேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்க சார், யாருக்கு சந்தேகங்களை கேட்கணும்? சார் வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். வணக்கம். 1/6/1974ங்க. சரி. வயது 41ஆவதுங்க. கன்னி ராசி. சரி. சித்திரை நட்சத்திரம். சரி. கும்ப லக்கணங்க. சனி திசை நடக்குதுங்களா உங்களுக்கு? ஆமாங்க. லக்கணத்துலேருந்து 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிற அப்படிங்க. சரி. கும்ப லக்கணமா நீங்கள்? ஆமாங்க. சரி. என்ன வேணுங்க உங்களுக்கு? லக்கணத்து 10ஆம் இடம் ராகு இருக்குங்க. இப்போ தொழில் வந்து சிறன்படி அமையலைங்க. தொழில் அடிக்கடி மாற்றிட்டு சூழ்நிலை இருக்குதுங்க. சரி. ராகு 10ல் இருக்கிறதுனால அமைப்பு இல்லைங்க. செவ்வாய் வந்து உங்கள் ஜாதகத்தில் பாதிப்பு இருக்குங்க. அதனுடைய அமைப்பினால தான் அந்த தொழில் வந்து சிரம் இல்லாமல் இருக்கும். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு ரெகுலராக போயிட்டு வர வர பெரிய அளவுக்கு அனுகூலமும் நல்ல விஷயங்களும் மாற்றங்களும் ஏற்படுவதோட செவ்வாய்க்கிழமையில் ரெகுலராக முருகனுக்கு வந்து அர்ச்சனை செய்வதோட செவ்வாய்க்கிழமை இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கோங்க. நீங்கள் அசைவம் சாப்பிட்றதா இருந்தால் செவ்வாய்க்கிழமை அவாய்ட் பண்ணிவிடுங்க. முடிந்த அளவுக்கு செவ்வாய்க்கிழமையில் காலையில் செவ்வாய் ஓரையில் வீட்லேயே காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே வீட்லேயே 5 அகல் தீபம் முருகருடைய படத்தை ஏற்றிட்டு தீபம் ஏற்றிட்டு வழிபாடு செய்கிறதோட முடிந்த அளவுக்கு பழனி முருகருடைய படத்தை வைத்து கொண்டு கும்பிடுவது பெரிய அளவுக்கு தொழிலில் அபிவிருத்தி ஏற்படுங்க. நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்மா, திருச்சியிலிருந்து பேசுறேம்மா. உங்க பேர் என்னன்னு சொல்லுங்கம்மா. பேர் உமா. ஓகேம்மா, யாருக்கு சந்தேகங்களை கேட்கணும்? எங்க பாப்பாவுக்கு கேட்கணும். சார்ட்ட பேசலாமா? சொல்லுங்கம்மா. வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க. வணக்கம் சார். எங்க பாப்பா பிறந்தது 1/10/92. சரி. ராசி வந்து அனுஷம். சரி. ராசி அனுஷ நட்சத்திரம், ராசி விருச்சிகம். சரிங்கம்மா. லக்கணம் தனுஷு. சரி. பாப்பாவுக்கு வந்து வர ஜாதகமும் தட்டிக்கிட்டே போகுது. சரி. அதுக்கு வந்து கட்டத்துல வந்து செவ்வாய் கேது 7ல இருக்கு அப்படிங்கிறாங்க.
சரி லக்னத்துல ராகு இருக்குங்கிறாங்க. சரி அதுக்கு என்ன சார் செய்யற? வர ஜாதகமும் கட்டிக்கிட்டே போறது. அம்மா ஒரு விஷயம் கேட்டுக்கங்கம்மா, பக்கத்தில் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற சிவன் கோயிலுக்கு பாப்பாவை புதன்கிழமை ரெகுலராக போயிட்டு வர சொல்லுங்கள். சிவனுக்கும் பார்வதிக்கும் தீபமேற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிறது வந்து தொடர்ச்சியாக ஒரு 9 வாரம் பண்ணால் பெரிய அளவு அனுகூலமும் நல்ல விஷயம் ஏற்படும். புதன்கிழமை இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்க சொல்லுங்கள். அசைவம் சாப்பிட்றது இருந்தால் புதன்கிழமை அவாய்ட் பண்ணிட சொல்லுங்கள். அதோட மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு கோளர் பதிகம்னு ஒரு புஸ்தகம் இருக்கும், அந்த கோளர் பதிகத்தை பயபக்தியோட பாப்பாவை 7 முறை படிக்க சொல்லுங்கள். அதோட கோயிலே பிரசாத கடையில் விற்கிற பிரசாதத்தை வாங்கி கோயிலே 34 பிரசாதத்தை தானமாக பக்தர்களுக்கு கொடுத்துட்டு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் படத்தை வாங்கி வச்சு தினமும் தீபம் ஏற்றிட்டு வர சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய அபிஷேக விபூதியும் அபிஷேக குங்குமத்தையும் தினமும் வைத்து கொண்டு வர பெரிய அளவுக்கு அனுகூலமும் நல்ல விஷயங்களும் ஏற்படும். இதை மட்டும் பண்ணாவே போதும், இந்த தோஷத்தினுடைய வீரியம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிருமா. உங்க பொண்ணுக்கு நல்ல வரன் அமையுமா? நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. ஹலோ, வணக்கம் சார். ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. நாகர்கோயில்ல இருந்து பேசுறேன் மேம். என்னோட பேர் மஞ்சு பகவதி. யாருக்குமா சந்தேகங்களை கேட்கணும்? இல்ல, எனக்கு தான் மேம் கேட்க வேண்டியது. ஓகே, உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லி சார் கிட்ட சந்தேகங்களை கேட்டுக்கலாம். ஓகே மேம். ஓகே. ஹலோ, சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. குட் மார்னிங் சார். சார், என்னோட பேர் மஞ்சு பகவதி. சரி. தனுசு ராசி, புராட நட்சத்திரம், கன்னி லக்னம் சார். சரி. எனக்கு இப்ப அலையன்ஸ் பாத்துட்டு இருக்காங்க, ஒரு 4 வருஷமா பாத்துட்டு இருக்காங்க. எதுவுமே எனக்கு வயசு என்னம்மா? எனக்கு 25 சார். இப்ப 4/8/90 பிறந்தேன். சரி. பார்த்துட்டே இருக்கிறாங்க, எதுவுமே எனக்கு ஃபிக்ஸ் ஆகல சார். அதுக்கு தான். சரிம்மா, அதனால தான் நீங்கள் வந்து கேட்குறீங்க இல்லைங்களா? ஆமாம் சார். ஆமாம் சார். ரெகுலராக உங்கள் வீடு பக்கத்தில் ஏதாவது மகான்கள் கோயில் இருக்காம்மா? கொஞ்சம் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ்ல ஷீரடி சாய்பாபா மகான் இருக்காரு சார். சரிம்மா, யாரையாவது ஒரு மகான் வழிபாடு ரெகுலராக வச்சுக்கோங்கம்மா. வீட்டில் இருந்து கூட வேலைக்கிழமை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணாலும் சரி, மாதத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதோடு வந்து ஒரு தடவை திருச்செந்தூர் போயிடுங்கம்மா. திருச்செந்தூர் போயிட்டு வழிபாடு பண்ணுறதோட விபூதி அபிஷேகம் பண்ணுங்க. ஏன்னா 9 கால பூஜை நடக்கக்கூடிய ஸ்தலம் அது திருச்செந்தூர். அதில் 3 வேளை அபிஷேகம் உண்டு, 3 காலத்திற்கு. அதில் ஏதேனும் ஒரு காலத்துக்கு விபூதி அபிஷேகத்துக்கு பணம் கட்டி அந்த அபிஷேக விபூதியை வாங்கிட்டு வந்து தினமும் நெஞ்சு பகுதியில் தடவுறதோட அந்த திருச்செந்தூருடைய ராஜ அலங்கார படத்தை வாங்கிட்டு வந்து முருகருடைய தீபத்துக்கு முன்னாடி வந்து தீபம் ஏற்ற உங்களுக்கு இருக்கிற இந்த தோஷ நிவர்த்தி ஏற்படும். குரு காயத்ரின்னு மந்திரம் இருக்குமா, அது 2 லைன் மந்திரம் தான். அந்த குரு காயத்ரி மந்திரத்தை டெய்லி 11 டைம் சொல்லிக்கிட்டே வர பெரிய அளவுக்கு அனுகூலமும் விரைவிலே உங்களுக்கு அந்த திருமணத்தில் இருக்கிற பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்பட்டு விரைவிலே நல்ல அமைப்பு ஏற்படும். நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? நான் பரமேஸ்வரி, சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். உங்க யாருக்குமா சந்தேகங்களை கேட்கணும்? எனக்கு தான். உங்க சார் இருக்காங்க, உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லி சார் கிட்ட சந்தேகங்களை கேளுங்க. ஓகே சொல்லுங்கம்மா. நமஸ்காரம் சார். நமஸ்காரம். என் பேர் பரமேஸ்வரி. என்னோட ராசி வந்து ரிஷப ராசி, கிருத்திகை நட்சத்திரம், மேஷ லக்னம். வயசுமா? வயசு டேட் ஆஃப் பர்த் வந்து 1977. சரிங்கம்மா. நான் வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து ப்ராப்ளம் ஆயிட்டு நான் இப்ப தனியா தான் இருக்கேன். மேரேஜ் லைஃப்லயும் வந்து மேஷ லக்னமாமா நீங்க? என்ன சார்? மேஷ லக்னமா? மேஷ லக்னம். சரிங்கம்மா. அதனால நான் தான் வந்து தனியா வந்து earn பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு கெரியர் வைஸ் வந்து ஒரு growth இல்ல. ரொம்ப ரொம்ப லாங் பீரியட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டில் growth இல்ல. வேற ஆப்பர்ச்சுனிட்டி போறதுக்கும் எனக்கு ஏதோ ஒன்று பிளாக் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு எதுவும் செட் ஆகவே மாட்டேங்கிறது. எங்கம்மா இருக்கீங்க நீங்க? நான் வந்து வேளச்சேரியில இருக்கேன். வேளச்சேரியில தானம்மா இருக்குங்க. சென்னையில் அடையார் அனந்த பத்மநாப கோயில் இருக்கு இல்லைங்களாம்மா? மலர் ஹாஸ்பிட்டல், அடையார் அனந்த பத்மநாப கோயில் மலர் ஹாஸ்பிட்டல் பின்பக்கம் வருமா? அதில் அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா மூலவர் வந்து ரங்கநாதருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நரசிம்மர் இருப்பார். அந்த நரசிம்மர் சன்னிதானத்துக்கு சனிக்கிழமை ரெகுலராக போயிட்டு வாங்க. போயிட்டு வர அந்த கேரியருடைய growth வந்து நல்லா டெவலப் ஆகிறத கண்கூடாக பார்க்கலாம். அந்த கோயிலை மொத்தமாக 5 முறை கொடிமரத்தோடு சேர்ந்து வளம் வந்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. முடிந்த அளவுக்கு வருஷத்துக்கு 2 முறையோ 3 முறையோ பூரசங்க நரசிம்மருக்கு ரெகுலராக போயிட்டு வர பெரிய அளவுக்கு அனுகூலமும் நல்ல விஷயமும் ஏற்படும். இதோட வந்து பார்த்திங்கன்னா நரசிம்ம காயத்ரி ஜபம் மாதிரி பண்ணிக்கினே இருங்க. உங்களுடைய கேரியர் கோயத்து கண்கூடாக நீங்கள் பார்க்கலாமா. நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. ஹலோ, வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? சார் வணக்கம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? நாங்க தேனி மாவட்டம் போல்மேட்ல பேசுறாங்க. யாருக்காகமா சந்தேகங்களை கேட்கணும்? எங்க வீட்டுக்காரருக்கு என் பையனுக்கு கேட்கணும் மேம். சார் இருக்காங்க, உங்களோட சந்தேகங்களை கேட்டுக்கலாம். சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா.
நாங்க தேனி மாவட்டம் வந்து போர்டுல இருந்து பேசுறேங்க சார். எங்க வீட்டுக்காரர் தான் கேட்கணும் சார். சரிங்கம்மா. எங்க வீட்டுக்கார் பேர் வந்து பாண்டியராஜா. பிறந்த தேதி வந்து 27/5/1975. 75ஆம்மா? ஆமாங்கம்மா. ஆமாங்க சார். சரி சரி சொல்லுங்க. தனுசு ராசி, பூராட நட்சத்திரம், மீன லக்கணம். சரி, என்ன வேணுமா? சார் அதான் சார், அவருக்கு ஜவுளி வியாபாரம் பண்றாங்க, தொழில் ஒண்ணும் முன்னேற்றம் இல்ல. சரி. அதுக்கு என்ன சார் பண்ணணும் அதுக்கு சொல்லுங்க சார். ரெகுலராக வேலைக்கிழமைமா பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா குருவாக நவகிரகத்தில் இருக்க குரு இல்லைன்னா தட்சிணாமூர்த்தி இருப்பாங்க. அந்த தட்சிணாமூர்த்திக்கு ரெகுலராக வேலைக்கிழமை போயிட்டு நாங்கள் நமஸ்காரம் பண்ணிவிட்டு பசுனை தீபம் ஏற்ற சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு 5 அகல் தீபம் ஏற்றுறது வந்து பெரிய அளவுக்கு அனுகூலமும், 5 முறை வலம் வருவது பெரிய அளவுக்கு அனுகூலமும் நல்ல விஷயம் ஏற்படும். முடிஞ்சால் தென்குடி திட்டைன்னு இருக்கும் தஞ்சாவூரில். அந்த தென்குடி திட்டை என்ற இந்த குருஸ்தலத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வதன் மூலியமாக பெரிய அளவு அனுகூலமும் நல்ல விசேஷமும். அந்த படத்தை வாங்கின்னு வந்து தினமும் வீட்டில் வச்சுட்டு இப்போ தொழில் இருக்கிற இடத்துலலாம் வைத்துட்டு கும்பிட்டு வர சொல்லுங்கள். விரைவில் வந்து அந்த தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாமா. வேலைக்கிழமையில் மட்டும் ஏதாவது அரிசி இல்லாத உணவு இரவில் எடுத்துக்கணும். அசைவம் சாப்பிட்றதா இருந்தால் தவிர்த்துருங்க. நன்றிம்மா, நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சுமதி பேசுங்க. சார் இருக்காங்க. உங்களோட ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லிட்டு சந்தேகங்களை கேட்டுக்கலாம். சொல்லுங்கம்மா. வணக்கம்மா சுமதியம்மா. என்னோட பேர் சுமதி சார். சரிங்கம்மா. எனக்கு கடக ராசி, ஆயில நட்சத்திரம் சார். சரி. 9/5/1983 சார். சரிம்மா. சார் எனக்கு உடம்பே சரியில்லை சார் கொஞ்சம். கடக லக்னமாம்மா நீங்க? ஆமாங்க சார். நான் ராசி என்ன சொன்னீங்கம்மா? கடக ராசி, ஆயில நட்சத்திரம் சார். சரிங்க. நான் லக்னம் லக்னம் தெரியலங்க சார் எனக்கு. சரி, பரவாயில்லம்மா. சார் எனக்கு உடம்பே கொஞ்ச நாளாவே சரியில்லை சார் கொஞ்சம். சரிங்கம்மா. இல்ல கொஞ்சம் வீட்டுல கொஞ்சம் பிரச்சனையாவே கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு சார் எனக்கு எங்க வீட்டுக்காருக்கும். சரிங்கம்மா. சரி. நீங்க சொல்லுங்க சார். எங்க இருக்கீங்கம்மா நீங்க? நாங்க ஆவடியில இருக்கோம் சார். சென்னையில் ஆவடியில தான் இருக்கீங்களாம்மா? ஆமாங்க சார். மாசத்துக்கு ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை இல்லை சனிக்கிழமை உங்களுக்கு எப்போ ஓய்வு நாளோ அந்த ஓய்வு நாளில் எடுத்துக்கோங்க. அந்த ஓய்வு நாள் சென்னையில் இருக்க மகாலிங்கபுரத்தில் இருக்கிற ஐயப்பன் கோயிலுக்கு கண்டிப்பாக ரெகுலராக வந்துடுங்க. வந்துட்டு அந்த கோயிலை மொத்தமாக 6 முறை வலம் வந்து 2 கொடிமரம் இருக்கும். ஐயப்பனுக்கும் இருக்கும், குருவாயூரப்பனுக்கும் 2 கொடிமரத்தில் நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை சனிக்கிழமையிலோ ஞாயிற்றுக்கிழமையிலோ ஒரு மகா கணபதி ஹோமம் அந்த கோயிலில் பண்ணிவிட்டு அந்த கணபதி ஹோமத்தினுடைய சாம்பலை வந்து பத்திரமா வச்சு பிரசாதமாக வச்சு காய வச்சுருங்க. காய வச்சுட்டு டெய்லி வச்சுட்டு வாங்க. படிப்படியாக நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாறுறதை பார்க்கலாம். அடுத்தது வந்து அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடலான 24வது பாடலை கண்டிப்பாக படிச்சுட்டே வாங்க. டெய்லி 5 முறை படிக்க இந்த நோயின் உபத்திரம் எந்த விதமான நோய் இருந்தாலும் உங்களுக்கு படிப்படியாக குறையிறதை பார்க்கலாம். அடுத்தது வருஷத்துக்கு ஒரு தடவை அதே மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் இருக்கிற குருவாயூரப்பனுக்கு ஒரு புதன்கிழமையாக பார்த்து ஒரு அபிஷேகம் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் பிறந்த மாதத்தில் வரக்கூடிய புதன்கிழமையில் பண்ணுறது பெரிய விசேஷம். அந்த அபிஷேக எண்ணெயை வந்து டெய்லி வைத்து கொண்டு வருவதன் மூலியமாகவும் விரைவில் இந்த நோயுடைய தாக்கம் நல்ல மருந்துகள் கிடைப்பதன் மூலியமாக குறையிறத கண்கூடாக பார்க்கலாமா. நன்றிம்மா, நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா? நாங்கள் குன்றத்தூருங்க எங்கள் வீடு. ஓகேம்மா, உங்க பேர் சொல்லுங்க. அவரோட எங்கள் வீடு தான். எங்கள் வீட்டுக்கார பேரில் தான் இருக்கு. அந்த வீடு குதிரவே விற்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், அது விற்கவே மாட்டேன். சார் இருக்காங்க, சார் கிட்ட சரிங்கம்மா. ராசி எல்லாம் சொல்லுங்கம்மா. ராசி நட்சத்திரம். ராசி அனுஷம். சரி. அனுஷம். தெய்வசீகாமணி அவர் பேரு. சரிங்கம்மா. லக்னம் தெரியுமாம்மா? லக்னம் தெரியல. சரி, வயசு சொல்லுங்க. வயசு 65 சார். 65 வயசாவது. இந்த வீடு பிரச்சனை விற்க மாட்டேன்றது இல்லையாம்மா? விற்கவே மாட்டேன்றது சார். சரிங்கம்மா. நீங்கள் திருவள்ளூர் வீரராக பெருமாள்னு இருக்குமா? திருவள்ளூர் வீரராக பெருமாள்கிட்ட போயிட்டு அங்கே போயிட்டு வேண்டிக்க சொல்லுங்கள். நல்லபடியாக இந்த வீடெல்லாம் நல்லபடியாக விந்து முடித்த பிறகு ஏதாவது வந்து கோயிலுக்கு கைங்கரியம் பண்ணுறதா உங்கள் சாரை போய் வேண்டிட்டு வர சொல்லுங்கள். பெரிய அளவு அனுகூலம் ஏற்படும். கண்டிப்பாக பார்த்து போகிற நாளாக பார்த்து வேண்டுறது வந்து ஒரு வெள்ளிக்கிழமையாக பார்த்து போயிட்டு வர சொல்லுங்கள். விரைவில் அதனுடைய பிரச்சனை தீந்துடும். வெள்ளிக்கிழமை வீடு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பொறுமையாக உட்காந்துட்டு வர சொல்லுங்கள். இந்த வீரராக பெருமாளுடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனை விரைவில் நிவர்த்தி ஏற்படும். சார், இவ்வளோ நேரமாக மக்களுக்கு நிறைய சந்தேகங்கள் கேட்டுட்டு இருந்தாங்க, அதுக்கு நிவர்த்தி சொன்னீங்க. ஒரு பிரேக்குக்கு அப்புறமா சொல்லுங்கள் சார். ஜோதிட நேரத்தில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
ஜோதிட நேரம் நிகழ்ச்சிக்கு நேயர்களே உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். சார், இப்போ கோர்ட்டு கேஸு நிறைய பேர் அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பிரச்சனைனா கூட உடனே கோர்ட்டில் போட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கோர்ட்டில் போட்டால் அந்த பிரச்சனைலாம் தீர்றதுக்கு எந்த மாதிரி கோயில்களுக்கு போகலாம், என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம்? அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மனித வாழ்க்கையில் வந்து எப்படியாவது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்காவது ஏதாவது ஒரு கோர்ட்டு விஷயங்கள் பிரச்சனைகள் வந்து இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அது வந்து குடும்பமாக சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தலைமுறையாக வருகிறது. இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ஏதாவது ஒரு நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு மதுரையில் பார்த்திங்கன்னா அந்த பெரியார் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற வீரராக பெருமாள் கோயில் வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே நிவர்த்தி தரக்கூடிய பெரிய அனுகூலம். இந்த வீரராக பெருமாளுடைய பெரிய மகிமை என்னன்னு பார்த்திங்கன்னா, அழகர் ஆற்றில் இறங்குகின்ற சமயத்தில் அவர் வரக்கூடிய தங்க வாகனத்திற்கு எதிராக இவர் வெள்ளி வாகனத்தில் இவர் தான் முதல் மரியாதையை பெறக்கூடியவர். அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற இந்த வீரராக பெருமாள் வந்து 3 ரூபமாக காட்சி அளிக்கிறார். நான் ரங்கநாதராகவும், அடுத்தது பார்த்திங்கன்னா நின்ற கோலத்தில் வீரராக பெருமாளாகவும், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மராக யோக நரசிம்மராகவும் காட்சி அளிக்கிறார். இந்த 3 கோலத்தில் காட்சி அளிக்கக்கூடிய அந்த வீரராக பெருமாளை வந்து தரிசனம் செய்து பயபக்தியுடன் வேண்டுதல் செய்து அந்த கோயிலில் நடைபெறுகின்ற வேண்டுதலுக்கு ஏற்றவாறு உங்களுடைய பிரார்த்தனைகளை வைத்துக்கொண்டு முடிந்த அளவுக்கு பசுனையை கொடுத்து பிரார்த்திக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கோர்ட்டு வழக்குகள் மற்றும் எந்த மாதிரி பிரச்சனைகள் சட்ட சிக்கல்கள் இருப்பவர்களெல்லாம் சென்று வரக்கூடிய இடம் என்று பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்கின்ற வீரராக பெருமாள். இந்த கோயிலை சரணாகதி அடைவர்களுக்கு விரைவில் இந்த மாதிரி தொந்தரவுகள் சட்ட சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்பட்டு வழக்கு போன்ற விஷயங்கள் வெற்றி அடையக்கூடிய வழக்குகளில் கண்டிப்பாக வெற்றி தான் ஏற்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு காலர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? மேடம், நாங்கள் சேலம் மாவட்டத்தில் ஆனந்த் பேசுகிறேன் மேடம். சார் இருக்காங்க, உங்களோட சந்தேகங்களை கேட்டுக்கலாம். சொல்லுங்கம்மா ஆனந்த் சார், சொல்லுங்கள். சார், டேட் ஆஃப் பர்த்துங்க சார் 24/5/1963 சார். 63? ஆமாங்க சார். சரி, சொல்லுங்கள். ரோஹிணி நட்சத்திரம் 4ஆம் பாதங்க சார். ரிஷபராசிங்க சார். மிதுன லக்னாங்க சார். சரி, சொல்லுங்க சார். வந்துங்க சார், 2004 இருந்தேங்க சார். எனக்கு தொழில் வந்து நல்லபடியா இல்லைங்க சார். நான் அந்த ஜவுளி தொழில் பண்ணிட்டு இருக்கேன் சார். சரி, ரிஷபராசி மேஷ லக்னமா நீங்க? ரிஷபராசி மிதுன லக்னம் சார். மிதுன லக்னம். சரி சரி, சொல்லுங்க. ரோஹிணி நட்சத்திரம் 4ஆம் பாதங்க சார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சொல்லுங்க. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? சார், தொழில் நல்லா வரணுங்க சார். நான் ஜவுளி தொழில் தான் சார், சாரி தான் சார் உற்பத்தி பண்றேங்க சார். சரி, அதுக்கு வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகணுங்க சார். அதுக்கு என்ன செய்யணும் சார்? எனக்கு கொஞ்சம் வழிவகை காட்டுங்க சார். உங்களுக்குங்க ரெகுலராக வந்து நீங்கள் ஒரு சிரமம் பார்க்காம வேலைக்கிழமை ரெகுலராக பெருமாள் தாயார் கோயிலுக்கு போயிட்டு வந்து வழிபாடு செய்கிறது வந்து பெரிய அளவுக்கு அனுகூலமும் நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படும். அதோடு பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கிழமையாக பார்த்து நீங்கள் வந்து ரெகுலராக ஒரு எந்த சமயத்திலும் வருஷத்துக்கு 2 முறை ஒரு வேலைக்கிழமையாக கணக்கு வச்சுக்கோங்க. ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு போயிட்டு குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறதோ இல்லை அபிஷேகம் பண்ணுறதோ அந்த அபிஷேக விபதியை தினம் வைத்து கொண்டு வருவதன் மூலியமாகவும் கண்டிப்பாக குரு காயத்ரி ஜபிப்பதன் மூலியமாகவும் உங்களோட தொழிலில் இருக்கிற பிரச்சனை படிப்படியாக குறைந்த கண்கூடாக பார்க்கலாம். வேலைக்கிழமை இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கோங்க. முடிந்தால் வேலைக்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் சொல்லக்கூடிய அந்த குரு உரையில் பக்கத்தில் உங்களுக்கு ஏழை எளியோருக்கு யாருக்காவது உணவு தானம் பண்ணுறதோ இல்லை மாதத்துக்கு ஒரு வேலைக்கிழமையாக பார்த்து நல்ல சிறந்த முறையில் உணவு தானம் பண்ணுறதோ பெரிய அளவுக்கு இந்த உத்தியோகத்தில் இந்த தொழில் அமைப்பில் இருக்கிற பாதிப்பை நிவர்த்தி பண்ணக்கூடிய எளிய பரிகாரம் உங்கள் ராசி லக்னத்துக்கு. நன்றிம்மா, நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. சார், அடுத்த ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? நான் மயிலாப்பூர்லேருந்து நிர்மலா பேசுகிறேன். சார் இருக்காங்க, சார் கிட்ட சந்தேகங்களை கேட்டுக்கலாம். வணக்கம் சார். சொல்லுங்க நிர்மலாமா. எங்கள் பையனுக்கு கேட்கணும். சரிங்கம்மா. 30/5/90 பிறந்திருக்கான். ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன லக்னம். சரி, ட்ரிபிள் படிச்சிருக்கான். திடீர்னு வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. இப்ப ஜாப் தேடினே இருக்கான் 2 மாசமா, ஆனா கிடைக்கவே மாட்டேங்குது. சரி, அதனால என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்கலாம். சரிங்கம்மா. அவர் வந்து இப்போ வேலையில் இருந்தார், இப்போ திடீர்னு நிறுத்திட்டாங்க, அப்படி தானேம்மா? ஆமா. எங்கே இருக்கீங்கம்மா நீங்கள்? மயிலாப்பூர்ல இருக்கோம். மயிலாப்பூரில். உங்கள் பையனை கொஞ்சம் சிரமம் பார்க்காமம்மா 5 வாரம் ரெகுலராக தொடர்ச்சியாக பாடி இருக்கு இல்லைங்களா, பாடி டிவிஎஸ் இருக்குது இல்லைங்களா, பாடி டிவிஎஸ்ன்னு சொல்லுவோமே, அந்த பாடி டிவிஎஸ் பக்கத்தில் திருவிழிதாயன் கோயில் கேட்டிங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற குருஸ்தலம் அது. அந்த பிரசித்தி பெற்ற குருஸ்தலத்துக்கு 5 வாரம் தொடர்ச்சியாக வேலைக்கிழமை ரெகுலராக போயிட்டு வர சொல்லுங்கள். கடைசியாக அந்த கோயிலில் நடைபெறுகின்ற அன்னதானத்தில் ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுங்கள். அதோட மாதத்துக்கு ஒரு வேலைக்கிழமை ரெகுலராக போகிறதோட
வேலைக்கிழமைகள் இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கின்னு ஏதாவது ஒரு மகான் வழிபாடையும் வைத்து கொண்டு சொல்லுங்கள். இந்த திருவில்லிதாயம் கோயிலுக்கு போயிட்டு வர அவர் வாழ்க்கையில் வந்து விரைவில் நல்ல ஒரு உத்தியோக பிராப்தம் கிடைப்பதற்குண்டான அமைப்பை அந்த திருவில்லிதாயத்தில் உள்ள குரு பகவான் வழங்குவார்மா. நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து லதா பேசுறேங்க. யாருக்குமா சந்தேகங்களை கேட்கணும்? எங்க வீட்டுக்காரருக்கு அந்த பாகப்பிரிவினை முடியவே மாட்டேங்குது. சார் இருக்காங்க, சார் கிட்ட சந்தேகங்கள் சொல்லுங்கம்மா. கேட்கலாமா? வணக்கம்மா. ஹலோ, எங்க வீட்டுக்காரருக்கு பாகப்பிரிவினை நடக்கணுங்க சார். சொல்லுங்க. பாகப்பிரிவினை பண்றாங்க 2-3 வருஷமா தள்ளிட்டே போகுது. இப்ப முடியணும். ம், அதுக்காக தான் கேட்கலாம். நான் ஒரு பேர் வந்து சந்திரபாபு, அனுஷ நட்சத்திரம். சரி. வயசுமா? வயசு வந்து 56 ஆகுது. சரி. இது எப்ப லக்னம் தெரியுமாம்மா? லக்னம் தெரியுமா? சிம்ம லக்னம் நினைக்கிறேங்க சார். சிம்ம லக்னம் நினைக்கிறீங்களா இல்லை தெரியுமா தெரியாதா? சிம்ம லக்னம் தான். சரி, எங்க இருக்கீங்க? சென்னையில வெளியூர்ல? சென்னையில இருக்கோம். சரி, உங்க வீட்டுக்காரர் கோயிலுக்கெல்லாம் போவாரா சொன்னா? போவாங்க, கொஞ்சம் இதுதான். அப்படி ராகம் இழுக்கிறத பார்த்தா கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. நீங்க எப்படியாவது வந்து அவரை கூட்டிக்கின்னு கந்தக்கோட்டம் கந்தசாமி கோயில் பாரிஸ்ல இருக்கு தெரியுமா? சென்னையில் பாரிஸ் பூக்கடைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அங்கே வந்து கந்தக்கோட்டை கந்தசாமி கோயில்னு ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் இருக்குது. அந்த கந்தக்கோட்டை கந்தசாமி கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் வந்து அவர் சாரோட ஒரு தடவையாவது கூட்டின்னு போயிட்டு 5 முறை வலம் வந்து கொடிமர நமஸ்காரம் பண்ணி முருகருக்கு அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள். கோயிலே விற்கிற பிரசாத கடையிலேருந்து 9 பிரசாதத்தை வாங்கி பயபக்தியோடு தானம் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் அந்த கோயிலில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த முருகருக்கு வந்து எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சால் வருஷம் வந்து ஏதாவது கைங்கரியமோ அபிஷேகமோ இல்லை சஷ்டி விழாவில் ஏதாவது பங்கு பெறுவதோ போன்ற விஷயத்திற்கு நல்ல மனமாற பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டே போதும். இது மட்டும் பண்ணுறதோட முடிந்த அளவுக்கு எல்லாமே நல்லபடியாக சுபமாக முடிந்த பிறகு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு 18 கிலோ அல்லது 27 கிலோ அல்லது 36 கிலோ அல்லது 45 கிலோ என்று 9இல் வரக்கூடிய எண்ணிக்கையில் கோயிலில் வந்து மடப்பள்ளிக்கு பச்சரிசியை தானமாக கொடுத்து வைத்தீஸ்வர கோயிலில் இருக்கிற எல்லா சன்னிதானத்திலையும் பசுனை கொடுத்து தீபம் ஏற்றிட்டு வரேன்னு வேண்டிக்கங்க. விரைவில் வந்து உங்கள் சாருடைய பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிருமா. நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ. வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? நான் தானே. ஹலோ, நான் மடிப்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன். ஓகே சார், சார் இருக்காங்க, சந்தேகங்களை கேட்டுக்கலாம். சார், மடிப்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன் சார். மொல்ல பேசுங்க. சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. என் பையன் வந்து ஸ்ரீராம். சரி. ரிஷபராசி, ரிஷப லக்னம். சரி. 10/7/1980. சரி. ஜனவரியில் ஒரு பெரிய ஆபரேஷன் முதுகு நடந்தது. ரிஷபராசி, ரிஷப லக்னம். சரி. ரிஷபராசி, ரிஷப லக்னம், நட்சத்திரங்க? நட்சத்திரம் மிருகசீரிஷம். மிருகசீரிஷம். ஓகே 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 ஓகே. முதுகுல வயசு என்ன அப்போ? முதுகுல ஒரு ஆபரேஷன். இல்லை வயசு இப்போ என்ன? அதாவது 34. சரிங்க 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 சரி. முதுகுல ஒரு பெரிய ஆபரேஷன் நடந்தது. சரி. நல்லா இருக்கு. ஆனா எப்போ பார்த்தாலும் வலி இருக்கு. அதனால வேலைக்கு போக முடியாம போயிருக்கு. சரி. இப்போ வேலைக்கு போக முடியுமா? இப்போ கல்யாணம் ஆகும் ரெகுலராக சார். அவரை வந்து ரெகுலராக வந்து வெள்ளிக்கிழமையில வந்து பெருமாள் தாயாரில் இருக்கிற கோயிலில் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணிக்க சொல்லுங்கள். பெரிய அளவுக்கு அனுகூலம், நல்ல விசேஷம் விரைவில் ஏற்படும். அந்த நோய் உபத்திரம் படிப்படியாக குறையும். அதோட திருப்பதியில் கீழ் திருப்பதியில் இருக்கிற கோவிந்தராஜ பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு அலமேலு தாயாரை வணங்கிட்டு பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படுவதற்குண்டான அந்த அலமேலு தாயார்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுங்கள். விஷ்ணு சகசரநாமம் என்று சொல்லக்கூடிய பாடலை பயபக்தியோடு கேட்டுட்டு வர சொல்லுங்கள். இது வந்து படிப்படியாக அவருடைய தேக ஆரோக்கியத்தில் இருக்கிற உபத்திரம் குறைஞ்சி நல்லபடியாக உத்தியோகத்துக்கு போகிறதுக்கு உண்டான அனுகூலத்தை ஏற்படுத்தி தரங்க. நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம்மா, சார் இருக்காங்க, சந்தேகங்களை கேட்டுக்கலாம். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். சென்னை பாடியில இருந்து பேசுறேன், பூர்ணிமா. சரி. ஹஸ்பண்டோட பிசினஸ்க்காக கேக்குறேன் சார். சொல்லுங்கம்மா. அவரோட லக்னம் வந்து கடகம், ராசி வந்து ரிஷபம், சரி. நட்சத்திரம் வந்து மிருகசீரிடம். வயசுமா? வயசு 31. சரிங்கம்மா, சொல்லுங்க, என்ன வேணுமா? பிசினஸ்க்காக கேட்கணும். கடக லக்னமா அவரு? கடக லக்னம், ரிஷப ராசி. சரி. நட்சத்திரம் வந்து மிருகசீரிடம். சரிங்கம்மா சரிங்கம்மா. வந்து சரி, சனி திசை தான் நடக்குதுமா, சொல்லுங்க. அதான் அவரோட பிசினஸ் ரொம்ப இதா இருக்கு. மாமனாரோட இதுலதான் பிசினஸ் போயிட்டு இருக்கு. இவருக்கு எதுவும் செட்டே ஆக மாட்டேங்குது. சரி. அதான் ஏதாவது பரிகாரம் அவர் வந்துமா கண்டிப்பா சொல்லுங்க. செவ்வாய்க்கிழமை ரெகுலரா வந்து துர்கை வழிபாடு வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் நல்ல அளவுக்கு தொழில் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி தரும்.
முடிந்த அளவுக்கு செவ்வாய்க்கிழமை இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்க சொல்லுங்கள். அசைவம் சாப்பிட்றதா இருந்தால் செவ்வாய்க்கிழமை அவாய்ட் பண்ணிட சொல்லுங்கள். செவ்வாய்க்கிழமை காலையில் 6லேருந்து 7 மணிக்கு என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் ஓரையில் வீட்டிலேயே வந்து அம்பாளுடைய படத்தை வச்சு ரெகுலராக வந்து 5 அகல் பசுனை தீபம் ஏற்றுவது வந்து பெரிய அளவுக்கு அனுகூலத்தை நல்ல விஷயத்தை ஏற்படும். அதோட கும்பகோணத்தில் உள்ள கதிராமங்கலம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வனதுர்கா பரமேஸ்வரி கோயில் இருக்குது. அந்த வனதுர்கா பரமேஸ்வரி கோயிலில் வந்து போயிட்டு தீபம் பசுனை தீபம் ஏற்றுறதோட முடிந்த அளவுக்கு வருடத்துக்கு ஒரு முறையாவது அந்த அம்பாவை வந்து குளிர வைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல சிறப்பான அபிஷேகம் செய்து குங்கும அர்ச்சனை செய்துட்டு அந்த குங்குமத்தை தினமும் வனதுர்கா படத்தை வைத்து தீபம் ஏற்றிட்டு வழிபாடு செய்ய உத்தியோகத்திலையும் தொழில் அமைப்பில் இருக்கிற பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்பட்டு நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாமா. நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் மேடம். யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா? நான் திருச்சியில இருந்து பேசுறேன். எங்க அண்ணனுக்காக கேட்கணும் சார். சார் இருக்காங்க, கேட்டுக்கலாமா? வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம் சார். எங்க அண்ணனுக்கு வந்து மேரேஜ் வந்து ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்கு சார். சரி. எங்க அண்ணன் வந்து கடக லக்னம், விசாக நட்சத்திரம், விருச்சிக ராசி சார். சரி. பிறந்த டேட் வந்து 3/8/1968 சார். அது வந்து ஒண்ணு முடிகிற மாதிரி வந்துச்சுன்னா இது வேணான்னு சொல்லிடுது. ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு. பரிகாரம் பண்ண போக மாட்டேங்குது சார். அஞ்சு கிரகமா ஒரே இதுல இருக்கனால கல்யாணம் வந்து நடக்காது அப்படின்றாங்க. அது வந்து என்ன செய்யறது அப்படின்னு சொல்ல தெரியல சார். சரிங்கம்மா, நீங்கள் என்ன பண்ணுங்கம்மா, உங்கள் வீட்டில் அவருடைய ரத்த பந்தம் தாய் தந்தையரில் யாராவது இருந்தாலும் சரி சனிக்கிழமை ரெகுலராக சிவனுக்கு வந்து அபிஷேக பொருள் கொடுத்துட்டு வாங்க. அந்த அபிஷேக பொருளோட நல்லெண்ணெய் தீபத்துக்கு கொடுப்பதும் வில்வத்தை கொடுப்பதும் பெரிய அளவுக்கு அனுகூலமும் நல்ல விஷயமும் ஏற்படும். அவர் பேர் நட்சத்திரம் சொல்லி ரெகுலராக இந்த சனிக்கிழமை வந்து சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுறதை விடப்படாமல் பண்ணிட்டு வாங்க. மேலும் வந்து கண்டிப்பாக வந்து நல்லபடியாக திருமணம் நடந்த பிறகு மாப்பிள்ளையும் பொண்ணையும் வந்து அதாவது திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் உள்ள அக்னீஸ்வரர் கோயிலில் உள்ள திரு பொங்கு சனீஸ்வரர் கோயிலுக்கு வந்து சனி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுறதா வேண்டிக்கங்க. விரைவில் வந்து அந்த திருமண தோஷம் வந்து அவருக்கு இருக்கிற அமைப்பு நிவர்த்தி ஏற்படும். மேலும் வந்து அவருக்கு திருமண அமைப்புக்கு பெற்றோர்கள் வந்து பாடலான அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடலான 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை பயபக்தியோட ஒரு 3 முறை அவர் பேர் நட்சத்திரத்தை சொல்லிட்டு வாங்க. இந்த பரிகார அமைப்புக்கு வந்து நீங்கள் செய்தாவே போதும். இதை மட்டும் ரெகுலராக பண்ணுங்க. நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். யாருக்காக சந்தேகங்களை கேட்கணும்? எனக்கு தாங்க கேட்கணும். சார் இருக்காங்க, சார் கிட்ட சந்தேகங்களை கேட்டுக்கோங்க. நேர் கட் ஆயிட்டாங்க. வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? நான் அனகாபுத்தூர்ல இருந்து ஹேமமாலினி பேசுறேன். ஓகேம்மா, சார் இருக்காங்க, சார் கிட்ட சந்தேகங்களை கேட்டுக்கோங்க. சரி. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். ஹலோ சார், நான் எங்க வீட்டுக்காரருக்கோசம் கேட்கணும். சரி, சொல்லுங்கம்மா. எஸ் செந்தில்குமார், கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம். சரி. அவர் வந்து வீட்டுல வந்து சரியா பேச்சுவார்த்தை இல்லாம அவர் இது பண்ணிக்கிட்டே இருக்காருமா. சரி, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? அனகாபுத்தூர். அனகாபுத்தூர்லேருந்து பேசுறீங்க. உங்களுக்கும் உங்கள் சாருக்கும் வந்து பிரச்சனையாக இருக்குது, அப்படி தானே? ஆமாம் சார். சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கம்மா, முதல்ல வந்து அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடல் 90வது பாடலை பயபக்தியோட டெய்லி ஒரு 5 முறை படிச்சுன்னு வாங்க. 90வது பாடல் அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடலான 90வது பாடலை பயபக்தியோட ரெகுலராக படிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து சிரமம் பார்க்காம ஞாயிற்றுக்கிழமை வந்து வீடு பக்கத்திலே இருக்கிற ஆஞ்சநேயருக்கு வழிபாடு பண்ணுறதோட துர்க்கைக்கு வழிபாடு பண்ணுங்கள். பெரிய அளவு நிவர்த்தியும் அனுகூலமும் ஏற்படும். முடிஞ்சால் ஒரே ஒரு முறை வந்து அதாவது நம்மளுடைய திண்டிவனத்துலேருந்து பாண்டிச்சேரி போகக்கூடிய வழியில் உள்ள பஞ்சவடி அனுமன் கஷேத்திரம்னு இருக்கும். அந்த பஞ்சவடி அனுமன் கஷேத்திரத்தில் போயிட்டு பசுனை கொடுத்துட்டு வணங்கிட்டு வாங்க. பெரிய அளவுக்கு ஏற்றமும் அனுகூலமும் நிச்சயமாக ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் சார். ஹலோ. வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சூளையில இருந்து பேசுறேன் மேடம். சார் இருக்காங்க, சார் கிட்ட சந்தேகங்களை கேளுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம். குட் மார்னிங் சார். மார்னிங், சொல்லுங்க. 18/7/1979 சார். சரி. மேஷராசி, கிருத்திகை நட்சத்திரம், மகர இறக்கணும் சார். மேஷராசி, கிருத்திகை நட்சத்திரம் இல்லையா? ஆமா சார். யாருது இது? என்னதான் சார். எவ்வளோ என்ன டேட் ஆஃப் பர்த்துங்க? 77? 79 சார். 79. சரி. வேலை ஒன்றும் இல்லையா சார்? வேலை இல்லை, கல்யாணம் ஒன்றும் ஆகலை சார். சரி, என்ன லக்னம் சொன்னீங்க? மகர லக்னமா? ஆமாம் சார். சரி, வேலையில் வந்து பிரச்சனையாக இருக்குது, வேலை கிடைக்கல. ஆமாம் சார். சரி, நீங்கள் எங்கே இருக்கீங்க சார்? சூளை சார். சூளையில் தானே இருக்கீங்க?
சரி, சிரமம் பார்க்காம வீடு பக்கத்துல ஏதாவது பெருமாள் கோயில் அப்படி இல்லைன்னா அந்த ஐயப்பன் கோயிலாவது இருக்கு இல்லைங்களா வீடு பக்கத்துல? ஆமா சார். இல்லை உங்கள் வீட்டாண்டே பெருமாள் கோயில் இருக்கும். ரெகுலராக வந்து வெள்ளிக்கிழமை பெருமாள் தாயார் வழிபாடு வந்து பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அதோடு வந்து திருச்சி ஸ்ரீரங்கம் இருக்கும். அந்த திருச்சி ஸ்ரீரங்கத்தில் போயிட்டு வருஷத்துக்கு 2 தடவை கண்டிப்பாக போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு ரங்கநாதரை வழிபாடு பண்ணிவிட்டு அந்த ரங்கநாதர் படத்தை வாங்கின்னு வந்து வச்சு தினமும் வீட்டில் கும்பிடுங்க. அதோடு வந்து விஷ்ணு சகசர நாமம்னு ஒரு கேசட் இருக்கும். இந்த விஷ்ணு சகசர நாமத்தை ரெகுலராக வந்து கேட்டுட்டு வாங்க. விரைவில் வந்து இந்த உத்தியோக பிராப்தத்தில் இருக்கிற பிரச்சனை நிவர்த்தி ஏற்பட்டாவே மற்ற பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஏற்படும். கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில் இரவு அரிசி இல்லாத உணவு அசைவம் சாப்பிட்றதா வெள்ளிக்கிழமை தவிர்த்துருங்க. நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? பத்மநாபன், சென்னையில். சார் இருக்காங்க சார் இருக்காங்க சார். சந்தேகங்களை கேட்டுக்கலாம். சொல்லுங்க பத்மநாபன் சார். நான் சென்னை பெரம்பூர்ல இருந்து பேசுறேன். சரி, நான் வீடு கட்டுறது பத்தி கேட்கணும். வீடு கட்டுறதுக்கு சொல்லுங்க சார். நான் தனுசு ராசி. சரி. மேஷ லக்னம். சரி. 10/1/1962 டேட் ஆஃப் பர்த். சரி. வீடு கட்டுறது தனுசு ராசியில நட்சத்திரம் தெரியுமா? தனுசு ராசி பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரம். சரிங்க சொல்லுங்க. பூராடம். சரி, பூராட நட்சத்திரம் தான். தனுசுனா பூராடம் தான். சொல்லுங்க. அதான் வீடு கட்டுறது பத்தி கேட்கணும். எப்போ? சரி, சோளிங்கர் நரசிம்மர் தெரியும் இல்லைங்களா? ஆமாம் சார். அந்த நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து ஒரு கல்லுகளை வைத்து வீடு மாதிரி கட்டிட்டு கும்பிட்டுட்டு நரசிம்மரை போய் பயபக்தியோடு தரிசனம் பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து எப்பேற்பட்ட தோஷமும் உங்கள் லக்னத்துக்கு ராசிக்கு இருந்தாலும் அது நிவர்த்தி ஏற்படும். தடைகள் இருந்தாலும் அது நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல அமைப்பை ஏற்படுத்தி தருவதற்கு வந்து சோளிங்கர் நரசிம்மர் வந்து உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தருவார். உடனடியாக அதை போயிட்டு பரிகாரம் பண்ணுங்கள். இப்போ வந்து குருவுடைய அனுகூலம் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பிரமாதமாக இருக்கிறனால இந்த பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா ஏற்கனவே இந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். இதை மட்டும் உடனடியாக பண்ணிவிடுங்க. நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சின்ன பிரேக். ஜோதிட நேரத்தில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. ஜோதிட நேரம் நிகழ்ச்சிக்கு நேர்களை உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். சார், இப்போ பார்த்தீங்கன்னா பெற்றோர்களோட ரொம்ப பெரிய குறை என்ன சொல்கிறாங்கன்னா, என் பையன் நல்லா படிக்க மாட்டேங்கிறான், மந்த புத்தியோடய இருக்கான், என் பொண்ணு நல்லா படிக்க மாட்டேங்கிறா அப்படி சொல்கிறாங்க. மந்த புத்தி நீங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? சென்னை பக்கத்தில் வந்து தொலைவில் போனீங்கன்னா ஒரு 120 கிலோமீட்டரில் வெள்ளூர் மாவட்டம் இருக்கும். இந்த வெள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வல்லம்ன்ற சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக திருவல்லம், வல்லம் தான் எல்லாருக்கும் தெரியும். அங்கே பார்த்தீங்கன்னா வில்வநாதேஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது. இந்த வில்வநாதேஸ்வரர் கோயிலில் வந்து சுயம்பு மூர்த்தி சிவன். இந்த சுயம்பமூர்த்தி சிவனை வந்து எந்த கோயிலில் யார் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவர்களுக்கே மந்தபுத்தி வந்து வயசாக வருவதெல்லாம் இயற்கும். யாராக இருந்தாலும் இந்த மந்தபுத்தி ஏற்படுகிறது என்று நினைப்பவர்கள் எல்லாம் இந்த வில்வநாதேஸ்வரர் கோயில், அதாவது வெள்ளூர் மாவட்டத்தில் உள்ள வல்லம் என்ற பகுதியில் உள்ள வில்வநாதேஸ்வரர் கோயிலில் போய் அங்கே இருக்கிற சுயம்பமூர்த்தியை கும்பிட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த கோயிலில் பிரசாதமே பார்த்திங்கன்னா வில்வநாதேஸ்வரர் என்று சொல்வதனால் வில்வத்தை தான் கொடுப்பார்கள். அந்த வில்வத்தை பொடி செய்து வைத்து காய வைத்து தினமும் சாப்பிட்டு கொண்டு வருவது மூலமாக, இல்லை அங்கேயே ஒரு முறை சாப்பிட்டுட்டு பயபக்தியோட கோயிலை வலம் வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த வில்வநாதேஸ்வரர் கோயிலுக்கு அடிக்கடிக்கு போயிட்டு வந்தாவே எப்பேற்பட்ட மந்த புத்தியும் எப்பேற்பட்ட பிரச்சனையும் இந்த ஞாபக மறதி போன்ற விஷயங்கள்லாம் படிப்படியாக குறைவதை கண்கூடாக பார்க்கலாம். சார், நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, யாருக்கு சந்தேகங்களுக்காக கேட்கணும். ஓகேம்மா, சார் இருக்காங்க, சார் கிட்ட சந்தேகங்களை கேட்கலாம். சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம். எங்க அக்கா ஹஸ்பண்ட் வந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் லைன்ல இருந்தாரு. நல்ல சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்தது. அப்புறம் திடீர்னு அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஷேர்லயும் ரியல் எஸ்டேட்லயும் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு அந்த பிசினஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஆனா இதுல அவர் சக்சஸே ஆகல. ஷேர்ல எல்லாம் நிறைய லூஸ் பண்ணிட்டாரு பணம். இப்ப திரும்ப அந்த முன்னாடி பண்ணிட்டு இருந்த டிஸ்ட்ரிபியூஷன் லைனுக்கே போலாம் அப்படின்னா இப்ப எதுவும் செட் ஆக மாட்டேங்குது. அவருக்கு நினைக்கிற மாதிரி கிடைக்கவும் மாட்டேங்கிறது. ஈவன் அவர் இப்ப அந்த ஷேர்ல இருந்தும் வெளியில வர முடியல. இல்லங்கம்மா, நீங்க அவருடைய பேரு நட்சத்திர ராசி சொல்லுங்க கொஞ்சம். அவரோட பேர் வந்து சௌந்தரராஜன். நட்சத்திரம் வந்து ஆயில்யம் நட்சத்திரம், கடகராசி. சரி. லக்னமா? லக்னம் தெரியல. சரி, வயசு சொல்லுங்கம்மா. அவரோட வயசு வந்து 43. 43. ஓகேம்மா, சொல்லுங்க. என்ன இப்போ வந்து அவருக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஏற்படலை இல்லையா?
இப்போ வந்து அவருக்கு பிசினஸ் எதுவும் செட் ஆக மாட்டேங்குது. ஷேர்ல தான் இன்வெஸ்ட் பண்றாரு, அதுல பணம் தான் போகுது. அவரு எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி பிசினஸ் கிடைக்க மாட்டேங்குது. முன்னாடி சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருந்தாரு, அது க்ளோஸ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப திரும்ப அமைய மாட்டேங்குது. அவருக்கு சொல்லுங்கம்மா, அந்த தசை வந்து சந்திர தசை ஸ்டார்டிங் ஆயிருக்கும். அந்த தசையுடைய 4 வருஷமா நடந்துட்டு இருக்கு அவருக்கு. எது பண்ணது 4 வருஷம் ஆயிடுச்சு. சரிங்கம்மா, அந்த தசை மாறின பிறகு இந்த பாதிப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கலாமா? அதனால ஒன்றும் இது இல்லை. ரெகுலராக வந்து ஒரு வாட்டி வந்து வருஷத்துக்கு 2 தடவை வந்து கேரளாவில் இருக்கிற குருவாயூருக்கு போயிட்டு வர சொல்லுங்கள். அந்த குருவாயூரில் போயிட்டு துலாபாரம் கொடுத்துட்டு வர்றது பெரிய அளவுக்கு அனுகூலமும் நல்ல விஷயமும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அதோடு வந்து திங்கக்கிழமை சோமவாரம் விரதம் மாதிரி இருக்க சொல்லுங்கள். இரவில் அரிசி இல்லாத உணவு எடுத்துகிட்டு திங்கக்கிழமை வந்து சோமவாரன்றதுனால சிவனை தான் கும்பிடணும்னு கிடையாது. இவருடைய ராசி லக்கணத்துக்கு ராசி நட்சத்திரப்படி பெருமாள் தாயார் வழிபாடு பண்ணுவது பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் நல்ல அமைப்பையும் ஏற்படும். குருவாயூரோட கிருஷ்ண படத்தை வைத்து கொண்டு தினமும் கும்பிடுவது வந்து பெரிய அளவுக்கு நிவர்த்தியும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். சென்னையில் இருந்தாருன்னா மகாலிங்கபுரத்தில் வந்து குருவாயூரப்பன் இருக்காரு, இல்லைன்னா நங்கநல்லூரில் குருவாயூரப்பன் இருக்காரு. அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு பழக்கப்படுத்திக்க சொல்லுங்கள். அது மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அங்கே பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாரம் திங்கக்கிழமை போயிட்டு வர இதனுடைய இந்த வியாபாரத்தில் இருந்த பழைய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஏற்பட்டு மீண்டும் வந்து அவர் நல்ல லெவலுக்கு பேரும் புகழும் பெறுவதற்கு இந்த பரிகாரம் உதவும். நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? மயிலாப்பூர்ல இருந்து சசிகலா பேசுறோம். யாருக்காகமா சந்தேகங்களை கேட்கணும்? மகளுக்காக. சார் இருக்காங்க, சார் கிட்ட கேட்டுக்கோங்க. ஹலோ சார். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம்மா. நமஸ்காரம் சார். என் மகளுக்கு 24 வயசு ஆகுது. சரி. கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம். சரி. விஷாலி அவ பேரு. சரி. லக்னமா? லக்னம் தெரியலீங்களே. கன்னி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம் இல்லையாமா? ஆமா ஆமா. டேட் வந்து 17/7/91. சரி, ஓகே. அவளுக்கு மேரேஜே வந்து ஃபிக்ஸட் ஆக மாட்டேதுங்க, தள்ளி போயிட்டே இருக்கு. சரி. அதுதான் சரி கேட்கலாம் அப்படின்னு. எங்கம்மா இருக்கீங்க? என்ன சார்? எங்க இருக்கீங்க? நாங்க மயிலாப்பூர்ல இருக்கோம் சார். மயிலாப்பூர்ல தான் இருக்கீங்க இல்லைங்களா? பாப்பா கிட்ட சொல்லுங்கம்மா, ரெகுலராக வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த தோஷம் இருக்கிறதுனால இந்த மாதிரி மேரேஜ் வந்து எது வந்தாலும் தள்ளி கொண்டே போகிறதுனால வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக ஏதாவது ஒரு அம்மன் வழிபாடு. மயிலாப்பூர்லேயே எத்தனை அம்மன் இருக்குது. முண்டக கன்னி அம்மன் இருக்குது, கபாலீஸ்வரர் அம்மன், கற்பகாம்பாள் இருக்குது, எவ்வளோ அம்மன் சுற்றி அம்மன் தான் இருக்குது. ஏதேனும் ஒரு அம்மன் கோயிலுக்கு ரெகுலராக வந்து 9 வாரம் வந்து தொடர்ச்சியாக போடும். அது போயிட்டு வர வந்து பெரிய அளவுக்கு அனுகூலமும் நல்ல விஷயமும் ஏற்படும். அதோடு வந்து கண்டிப்பாக வந்து கும்பகோணத்தில் உள்ள பட்டீஸ்வரம் கோயிலுக்கு வந்து அங்கே போயிட்டு துர்கை சன்னிதானத்தில் வழிபாடு பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை 9 வாரம் ராகுகால துர்கை பூஜைக்கு பணம் கட்டிட்டு அந்த அம்பாள் பிரசாதத்தை எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். அதோட கஞ்சனூர் என்று சொல்லக்கூடிய சுக்கரஸ்தலத்துக்கு போயிட்டு ஒரு நாள் இருந்துட்டு அங்கே வழிபாடு பண்ணிவிட்டு அந்த கஞ்சனூரில் இருக்கிற சுக்கரனை கூடிய பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பாப்பாவுக்கு வந்து இந்த திருமண அமைப்பில் இருக்கிற தடை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நாங்க சென்னையில இருந்து பேசுறேங்க. சார் இருக்காங்க, சார் கிட்ட சந்தேகங்களை கேட்டுக்கலாம். சரிங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ, எங்க பையனுக்காக கேட்கறாங்க. சொல்லுங்கம்மா. ராஜேஷ். 12/9/1983ங்க. சரி. வெள்ளிக்கிழமை, திங்கட்கிழமை. பரவாயில்ல. விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரம், மேஷ லக்னம். சரி, என்ன வேணும் இப்போ உங்க பையனுக்கு? இப்ப எங்க பையனுக்கு வேலை எந்த வேலை செய்தாலும் 2 வருஷம் செய்யறாங்க, அதுக்கப்புறமா செய்ய முடிய மாட்டேங்குது. செய்ய முடிய மாட்டேன்னா விட்டுட்டு இவரே வந்துடுறாரா? அவர் வந்து நாங்க சம்பளமே தர மாட்டேன்றாங்க. ஓ சரி, சம்பளம் தர மாட்டேன்றாங்க. சம்பளம் தராத இடத்துல எதுக்கு வேலை செய்யணும்? சரிங்க பரவாயில்லம்மா. உங்க பையன்கிட்ட சொல்லுங்க, ரெகுலரா வந்து எங்க இருக்கீங்க? மயிலாப்பூர்லையா? சென்னையில இருக்கங்க. எங்க இருக்கீங்க? சென்னையில பெரம்பூர்ல தான் இருக்கீங்க இல்லைங்களா? அத சொந்தமா பண்ணலாமா இல்லது வேலை செய்யலாமா அப்படின்ட்டு? இல்லம்மா, இப்போதைக்கு வந்து சனி பாதிப்பு இருக்கிறனால சொந்த தொழில் வேண்டாமா. அவரை வந்து கண்டிப்பாக வந்து திருநள்ளாறு போயிட்டு சனி பகவானை தரிசனம் பண்ணிட்டு வணங்கிட்டு வர்றதோட திருநள்ளாறு முடிஞ்சிட்டு திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் உள்ள திருக்கொள்ளிக்காடுக்கு போயிட்டு 5 அகல் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு அங்கே அபிஷேக விபூதின்னு இருக்கும். அந்த அபிஷேக விபூதியை குருக்கள்கிட்ட வாங்கின்னு வந்து நல்ல விபூதியோட மிக்ஸ் பண்ணி டெய்லி வச்சுட்டு வர சொல்லுங்கள். சனிக்கிழமை ரெகுலராக சிவனுக்கு வந்து வில்வத்தை கொடுத்து வெறும் வில்வத்தை கொடுத்து அர்ச்சனை பண்ண இந்த உத்தியோகம் வந்து அவருக்கு தடை இல்லாமல் நிரந்தரமாக கிடைக்கும். சனிக்கிழமை இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்க சொல்லுங்கள். இந்த 7.5 சனியுடைய பாதிப்பும் ஏற்கனவே அமைப்பில் வந்து அவருக்கு சனி வந்து பிறவிலே இருக்கக்கூடிய தோஷமும் இந்த மாதிரி அவருக்கு வேலையில் உத்தியோகத்தில் தடங்களுக்கு ஏற்படும். இந்த பரிகாரம் பண்ணோன்னா அந்த தடங்களுக்கு நிவர்த்தி ஏற்படுமா. நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, சுந்தர் சென்னையிலேருந்து பேசுகிறேன். சார் இருக்காங்க, சார் கிட்ட சந்தேகங்களை கேட்டுக்கலாம். வணக்கம் சார். சொல்லுங்க. எங்களுக்கு மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. இன்னும் குழந்தை இல்லை, அதுக்காக என்ன பண்ணலான்னு சொல்லுங்க சார். என்ன இதெல்லாம் சொல்லுங்க. சுந்தர், பூச நட்சத்திரம், கடகராசி,
கன்னிகா லக்னம். சரி, அவங்க ஜெயந்தி உத்திராட நட்சத்திரம், மகர ராசி, மகர லக்னம். சரி, நீங்கள் வந்து கன்னியா லக்னமா? ஆமாம். அவங்க வந்து மகர லக்னம் இல்லைங்களா? ஆமாம் சார். சரி, 2 பேருமே ஃபஸ்ட்டுங்க நீங்கள் வந்து இந்த நவகிரக கஷேத்திரத்தில் வந்து ரெகுலராக வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நல்லா எல்லாமே இதுவாகிட்ட பிறகு சக்ஸஸ் ஆன பிறகு கூட விடக்கூடாது. அது வந்து பார்த்திங்கன்னா கஞ்சனூர் என்று சொல்லக்கூடிய சுக்கிரஸ்தலத்தில் பசுனை கொடுத்து உங்கள் மனைவி பேருக்கு அர்ச்சனை பண்ணுறது வந்து பெரிய அளவுக்கு அனுகூலமும் நல்ல விஷயமும் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறு ஏற்படும். அதோடு வந்து அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திருக்கொள்ளிக்காடு என்று சொல்லக்கூடிய பொங்கு சனீஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணி அந்த விபூதி தினமும் அடி வயிற்றில் உங்களுக்கு தடவி கொண்டு வருவதோட ரெகுலராக இந்த பரிகாரத்தை பண்ணுறது வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை பண்ணணும். அடுத்தது வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் வீட்டில் இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கணும். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையிலோ பக்கத்தில் இருக்கிற ஏதேனும் ஒரு இஷ்டப்பட்ட தெய்வத்தை வழிபாடு வந்து பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படும். 3 மாதத்துக்கு ஒரு முறை அந்த தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணிட்டீங்கன்னா பெரிய அளவு யோகமும் அனுகூலம் ஏற்படும். அதோட அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடலான 73வது பாடலை பயபக்தியோடு படிக்கிறது வந்து பெரிய அளவுக்கு நிவர்த்தி ஏற்படும். நன்றி சார், நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நான் வணக்கம், சுரேஷ் பேசுறேங்க. யாருக்காகங்க சந்தேகங்களை கேட்கணும்? எனக்காக வேண்டிதான் கேட்குறேங்க. சார் இருக்காங்க, சார் கிட்ட சந்தேகங்களை கேட்கலாம். சொல்லுங்கம்மா. சொல்லுங்க சுரேஷ். சுரேஷ் பேசுறேங்க. சொல்லுங்க. நான் அஸ்வினி நட்சத்திரம், மேஷராசிங்க. சரி, லக்னம் தெரியுமா? துலா லக்னம். ஓகே. வயசுங்க? வந்து வேலை எதுவும் முக்கியமா சரியா அமைய மாட்டேங்குது. அது போயிட்டு தான் இருக்கேன், ஆனா சம்பளம்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. வயசுங்க? 48ங்க. 48. ஓகேங்க. இப்போ வந்து உங்களுக்கு செவ்வாய் திசை நடந்துன்னு இருக்கா இல்லை முடிஞ்சிடுச்சுங்களா? ராகு திசை ஆரம்பிச்சிடுச்சுங்களா? ராகு திசை ஆரம்பிச்சிருக்கு. ராகு திசையில் ராகு புத்தி நடக்குதுங்களா உங்களுக்கு? எனக்கு அது தெரியலங்க. சரி, மட்டும் தெரியும். சரி, பரவாயில்லைங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த வந்து உத்தியோகத்தில் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கீங்க, அப்படி தானே? ஆமாம் ஆமாம். சரி, அதாவது ருத்ரம் சமக்கம் இல்லைன்னா சிவஸ்துதின்னு ஒரு கேசட் இருக்குங்க. இந்த 2 கேசட்டை ரெகுலராக வந்து கேட்டுட்டு வாங்க. அதோட முடிஞ்ச அளவுக்கு திங்களூருக்கு வந்து எப்போ வந்தாலும் திங்களூருக்கு வந்து சந்திரன் கோயிலில் சென்று அபிஷேகம் முடிந்தால் அபிஷேகம் பண்ணுங்கள். அந்த அபிஷேக விபூதி தினம் வைத்து கொண்டு வாங்க. திங்கக்கிழமை இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கோங்க. சிவன் வழிபாடு வந்து பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படும். கண்டிப்பாக திங்கக்கிழமை தோறும் விடாமல் இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வாங்க. நீங்கள் வெளியூரில் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா ரெகுலராக சிவலிங்கத்தை வைத்து தினமும் வந்து ஒரே ஒரு பாலோ தேனோ அல்லது ஏதேனும் ஒரு அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு வர பயபக்தியோடு அங்கே வந்து சிவலிங்கத்துக்கு உட்கார்ந்து ஒரு 2 நிமிடம் பிரார்த்தனை செய்வதன் மூலியமாக எப்பேற்பட்ட தோஷமும் இல்லாமல் நிவர்த்தி ஏற்பட்டு உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. நன்றி சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? என் பேர் சுரேஷ்குமார், சென்னை கொளத்தூர்ல இருந்து பேசுறேன். யாருக்காக சார் சந்தேகங்களை கேட்கணும்? எனக்காக சார் இருக்காங்க, சார் கிட்ட சந்தேகங்களை கேட்கலாம். சார் வணக்கம். சொல்லுங்க சார். சுரேஷ்குமார். என் பேர் சுரேஷ்குமார், மேஷராசி, அஸ்வினி நட்சத்திரம், மகர லக்னம். 40 இயர்ஸ் ஆகுது. சரி. இப்போ லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா என்னன்னா ரொம்ப ஜாப் செட் ஆகல. சரி. அன்னெசரி இஷ்யூஸ் வருது. சரி. ஜாப் செட் ஆகாம இப்போ அஷ்டம சனின்னு வேற சொல்றாங்க. சரி. அதுக்காக ஏதாவது பண்ண முடியுமா? இல்ல ஜாப்காக ஏதாவது ஸ்பெசிஃபைடா ஏதாவது இருக்கா? ஏன்னா இது ரொம்ப பயங்கர கிரிட்டிக்கலா இருக்கு. அதாவதுங்க, அடையாறுல அனந்த பத்மநாப கோயில ரெகுலராக வந்து வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியாக சென்னையில் தானே இருக்கீங்க? சென்னையில் வந்து விடாமல் வெள்ளிக்கிழமை ரெகுலராக வந்து அடையாறுல அனந்த பத்மநாபர் கோயிலுக்கு போயிடுங்க. கோயில் 5 முறை வளம் வந்துட்டு கடைசியாக 9 வாரத்தில் ஏதாவது ஒரு வாரம் வந்து அந்த பெருமாளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு கும்பிட்டுட்டு வாங்க. இது வந்து பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய உங்கள் ஜாதகத்துக்கு உண்டான பரிகாரம். விஷ்ணு சகசரநாமம் கேட்பதுடன் பெருமாள் பாடல்களை கேட்பதுடன் கோவிந்த நாமாவளி என்று சொல்லக்கூடிய அந்த 108 நாமாவளிகளை பயபக்தியோடு சொல்லிக்கொண்டு வர வர உங்களுக்கு இருக்கிற இந்த உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனை படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். ஒரு முறை மட்டும் பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு கற்பக விநாயகருக்கு வந்து அபிஷேகம் செய்து அந்த விபூதியை தினம் வைத்து கொண்டு வர வேண்டும். வருஷத்துக்கு ஒரு முறை ரெகுலராக கற்பக விநாயகருக்கு போயிட்டு வந்தால் தான் இந்த ஜாபில் இருக்கிற பிரச்சனைக்கு நிவர்த்தி ஏற்படும். அதே சமயம் வெள்ளிக்கிழமையில் அடையாறில் உள்ள பள்ளிக்கொண்ட பெருமாளை கும்பிட பெரிய அளவுக்கு தோஷ நிவர்த்தி ஏற்பட்டு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். நன்றி சார், நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் புதுக்கோட்டையில இருந்து தினகரன் பேசுறேன். யாருக்காக சார் சந்தேகங்களை கேட்கணும்? என்னோட மகனுக்காக மேடம். சார் இருக்காங்க, சார் கிட்ட சந்தேகங்களை கேளுங்க. சரிங்க மேடம். சொல்லுங்க தினகரன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். என்னோட சன்னுக்காக கேட்கறேன் சார். அவனோட பேர் வந்து பார்த்தசாரதி. சரி. வயது 37. 10/5/1977 சார் டேட் ஆஃப் பர்த். சரி. ரிஷப ராசி, மிருகசிரீட நட்சத்திரம், சிம்ம லக்னம் சார்.
சரி. மேரேஜ் வந்து தள்ளிக்கிட்டே போகுது சார். வர்றது எதுவும் அமைய மாட்டேங்குது. பிசினஸ்ல வந்து ஒரு பெரிய லாஸ் ஆயிட்டு வர வேண்டிய பணமும் வரல சார். ரொம்ப ஹெல்டப் ஆகி உட்கார்ந்துருக்கான் சார். சரிங்க. அதாவது ஒரு சனிக்கிழமையா பார்த்துங்க. அதாவது ஒரு சனிக்கிழமை வந்து ரெகுலராக ஒரு வருஷத்துக்கு ஒரு சனிக்கிழமையா பார்த்து அவர் வந்து வாழ்க்கையில் வந்து திருமணம் முடிந்த பிறகு கூட சரி, திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, திருமணம் முடிந்த பிறகும் வருஷத்துக்கு ஒரு தடவை சனிக்கிழமையை பார்த்து பாண்டிச்சேரியிலேருந்து கடலூர் போகின்ற வழியில் உள்ள சிங்கர்குடி நரசிம்மர் சன்னிதானத்துக்கும், அடுத்தது பூவரசங்குப்பம் நரசிம்மர் சன்னிதானத்துக்கும், அடுத்தது பரிக்கல் என்று சொல்லக்கூடிய நரசிம்மருக்கும் 3 நரசிம்மர். இந்த 3 நரசிம்மருடைய தனித்திறமை என்னவென்றால், தனி சிறப்பு என்னவென்றால் ஒரே நேர்கோடு நரசிம்மர். இந்த ஒரே நேர்கோடு நரசிம்மரை வந்து வணங்கிட்டு பசுனை கொடுத்து தீபம் ஏற்றிட்டு வந்தாவே பெரிய அளவு அனுகூலமும் நல்ல விசேஷமும் ஏற்படும். கண்டிப்பாக வந்து இது கல்யாணத்துக்கு உண்டான எளிய பரிகாரம். அதோடு பார்த்திங்கன்னா அவருக்கு உத்தியோகத்தில் வந்து நீங்கள் சொன்னீங்க இந்த அமைப்பு வந்து பாதிப்பு இருக்கிறதுன்னு. அந்த உத்தியோக அமைப்பில் இருக்கிற பாதிப்பை நிவர்த்தி ஏற்படுவதற்கு திருவனந்தபுரத்தூரில் உள்ள அனந்த பத்மநாப கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த அனந்த பத்மநாபருடைய படத்தை வைத்து தினமும் கும்பிட்டுட்டு வர சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை காலையில் முடிந்த அளவுக்கு 6லேருந்து 7 மணிக்குள்ளே வீட்டிலே 5 அகல் தீபம் அந்த அனந்த பத்மநாப கோயில் படத்தை வைத்து தீபம் ஏற்றுவது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படும். வெள்ளிக்கிழமையில் இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்க சொல்லுங்கள். பெரிய அளவுக்கு யோகமும் அனுகூலம் ஏற்படுவதோடு மாதத்துக்கு ஒரு முறை அவருக்கு பிடித்த ஒரு நாளில் தயிர் சாதத்தை விநியோகம் பண்ண சொல்லுங்கள். உத்தியோகத்தில் அதாவது வியாபாரத்தில் இருக்கிற நஷ்டங்கள் எல்லாமே மாறி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேங்க. என் பையனுக்காக கேட்கணும். ஷெல்வி சார் இருக்காங்க, சந்தேகங்களை கேட்டுக்கலாம். சொல்லுங்கம்மா. சார், என் பையனோட பேரு ஜெகத். சரி. 27/8/2004. சரி. உத்திராட நட்சத்திரம், மகர ராசி, தனுசு லக்னம். சரி. 6th படிக்கிறான் சார். சரி. அவனுக்கு வந்து படிப்புல ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்கிறான். ஆனா நம்ம படிக்க வைக்கும் போது படிக்கிறான். அது புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான் சார். உடனே டக்குன்னு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லி கொடுக்கறதா இருக்கு. அப்படி படிச்சுட்டு போனாலும் அங்க போய் ஸ்கூல்ல போயிட்டு அதுக்கு உண்டான பதில சொல்ல மாட்டேங்கிறான். எக்ஸாம்ல ஆன்சர் எழுத மாட்டேங்கிறான். வெறும்னே ஒரு 3 மார்க் 4. சென்னையில தான் இருக்கீங்களாமா? ஆமா சார், மாதவரம். சரிம்மா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை சென்னையில் மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் இருக்கிற குருவாயூரப்பனுக்கு உங்கள் பையன் பேருக்கு புதன்கிழமையாக பார்த்து பால் பாயசம் பணம் கட்டி விநியோகம் பண்ண சொல்லுங்கள். இது வந்து அவருக்கு வாழ்க்கை ஃபுல்லாக பண்ண அந்த படிப்பில் இருக்கிற தடங்களில் நிவர்த்தி ஏற்படும். இந்த மந்த புத்தி நீர்ங்கிறதுக்கு தான் நம்ம இந்த நிகழ்ச்சியிலே இப்போ தான் சொல்கிறோம். வில்வநாதேஸ்வரர் கோயில்னு வெள்ளூர் மாவட்டத்தில் வல்லத்தில் இருக்குன்னு அந்த கோயிலுக்கு வந்து பையனை வந்து எப்பாவது லீவு நாட்களில் போயிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே பிரசாதமாக கொடுக்கக்கூடிய வில்வத்தை, அதாவது சுயம்பு மூர்த்தியான சிவனிடத்தில் வைத்து கொடுக்கக்கூடிய வில்வத்தை பையனுக்கு வந்து பிரசாதமாக கொடுத்து சாப்பிட சொல்லி சாப்பிட்ட பிறகு தண்ணி குடிக்க வைங்க. இது வந்து பெரிய அளவுக்கு இந்த மந்த புத்தி வந்து கான்சன்ட்ரேஷனை ஏற்படுத்தக்கூடிய பரிகாரம். இதோட வந்து மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் இருக்கிற குருவாயூரப்பனுக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை பால் பாயசம் ஒரு புதன்கிழமைக்கு பணம் கட்டி விநியோகம் பண்ண சொல்லுங்கள். பெரிய அளவுக்கு நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. சார், இப்போ இந்த 1 மணி நேரம் நேர்களோட அனைத்து கேள்விக்கும் ரொம்பவே யதார்த்தமாகவும் ரொம்பவே தெளிவாகவும் அழகாகவும் பதில் சொன்னீங்க. பரிகாரங்களையும் சொன்னீங்க, பலன்களையும் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் சந்திப்போம். வாழ்க.